இப்போது எங்களுக்கு ஒரு லாயர் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. நாங்கள் எந்த இதுவும் ஆரம்பிக்கலை. இப்போ ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர் கூட்டமைப்புக்கும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு வந்து எங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. லாயர் நோட்டீஸ் அனுப்புறாங்க சார். ஆமா, அபிஷியல் நோட்டீஸ் அவங்க இதுல கன்ஃபார்ம் லாயர் நோட்டீஸ் அனுப்பிச்சு அவங்க ஸ்டேட்மென்ட் தான் நீங்க பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்க தனியா ஆரம்பிக்கிறோம் அப்படி தான் அவங்க லாயர் இப்போ எங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு சார். என்னோட கிளையண்ட் தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சில் சங்கத்துக்காக நாங்கள் வந்து அவங்களோட அஃபிஷியல் லாயர் கவுன்சிலோட அஃபிஷியல் லாயர் எங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. நாங்கள் வந்து எந்த விதமான சம்மேளனத்தையும் ஆரம்பிக்கலை, தமிழ்நாடு ஆரம்பிக்கலை. நீங்கள் யாரோ சில டெக்னீஷியன் சேர்ந்து அந்த இது ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கும் எங்களுக்கு கவுன்சிலுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நீங்கள் எப்படி வந்து இது மாதிரி எங்கள் படத்தை நிறுத்த முடியும்? இது நாங்கள் இப்போது இது உண்மை நீங்கள் நினச்சிங்கன்னா நாங்கள் சொல்கிறது பொய்ன்னு எடுத்துங்க. ஓப்பனாக வந்து மீடியா முன்னால தான் அவங்களே வந்து பேட்டி கொடுத்தாங்க. அந்த மாதிரி வந்து மாணிக்கம் கீழே அந்த லாயர் நோட்டீஸ் சமைச்சாங்க. கிரிஜெட் வாங்கிட்டு அவங்க தான் வந்து நான் அந்த விழாவுக்கு போயிருந்தேன். கதிரேசன் சாரும் அண்ணன் தமிழ்மணி ராதாகிருஷ்ணன் சார் அவங்க வந்து அவங்க தான் ஃபார்ம் கொடுக்குறாங்க. நான் பார்க்குறோம். அதான் வீடியோ எடுத்துக்கணுங்க. எப்படி சொல்கிறேன் இப்போ இங்கே பார்க்கும்போது ஷாக்காக இருக்குது. இப்போ அவங்க எங்களுக்கு நேற்று லாயர் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க சார். இதுதான் இப்போ வந்து அப்போது நீங்கள் அதுலேருந்து ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும். அவங்க வந்து ஏதோ ஒரு இப்போ வந்து என்னென்னா அவங்களுக்குள்ள ஒத்துமை இல்லைன்ற சார், நான் தெளிவாக சொல்லணும்னா இதனோட மெயின் கருவாக இருக்கிறது சகோதரர் கதிரேசன் தான். அவர் தான் முரளி சார் நல்லவர். அவரால் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியல, அவர் நினைக்கிறத வந்து பண்ண முடியல. ஈவன் தோ எங்கள் மேலே வந்து ஒரு 1-to-1 இல்லைன்னு சொல்லும்போது அந்த கூட்டத்துக்கு கூட அவர் பொதுக்குழு கூட அவர் வரல. அப்போ வரலன்னா நீங்கள் ஒரு ப்ரொடியூசர் கவுன்சில் அகேன்ஸ்டாக இருக்கீங்க அப்படின்னு அவர் நிர்பந்தம் கொடுக்குறாங்க. ராதாகிருஷ்ணனும் அவன் தப்பான ஆள் கிடையாது. அவர் கொஞ்சம் மருட்டுத்தனமாக இருக்குமே தவிர அவரும் வந்து ஒரு சின்ன ப்ரொடியூசருக்கு ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறது தான். ஆனால் இதை வந்து காயின் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிற வரைக்கும் திரு கதிரேசன் தான் காயின் பண்ணுறாங்க. ஏன்னா போன முறை நாங்கள் சம்பள பேச்சுவார்த்தை நடத்தும்போது மெதுவாக இந்த மாதம் மீட்டிங் போடுவாங்க, அடுத்த மாதம் வரைக்கும் மீட்டிங் போட மாட்டாங்க. நாங்கள் 4 தடவை போயிட்டு வருவோம். அப்படி இழுத்துட்டே இருப்பாங்க. ஆகஸ்ட்லேயே பேசி முடிச்சிட்டோம். 22 ஆகஸ்ட்லேயே பேசி முடிச்சிட்டோம். 21 ஆகஸ்ட்லேயே பேசி முடிச்சிட்டோம். ஆனால் இழுத்துட்டே வராங்க டிசம்பர் வரைக்கும். என்னென்னா கதிரேசன் படம் நடக்குது, ஷூட்டிங் நடக்குது. அவர் படம் முடிகிற வரைக்கும் புது சம்பளத்தில் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு வந்து ஒரு எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. அப்போ வெளிப்படையாக நாங்கள் சொல்லிட்டேன், அப்பா உன் படத்துக்கு கூட பழைய சம்பளம் வாங்கிக்கப்பா, வாங்கிக்கிறோம், நாங்கள் எங்களுக்கு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணி விட்டுருப்பா, எதுக்கு வந்து இவ்வளோ இருக்கிறோன்னா இல்லைண்ணே ஒரு 4-5 படம் இருக்குதுண்ணே. அவங்களாம் சரிப்பா அந்த 4-5 படத்துக்காவது நாங்கள் வந்து அது பழைய சம்பளம் வாங்கிக்கிறோம், இந்த அக்ரிமெண்ட்டை ஜனவரி 1ஆம் தேதி சைன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறோம். சரிண்ணே அப்படின்ட்டு பேசலை. அப்புறம் என்ன பண்ணுறாரு, இல்லைண்ணே நம்ம என் படம் முடிய சொல்ல நம்ம கொஞ்சம் தள்ளியாக பண்ணிக்கலாம். நான் சரி ஓகே, எங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஒரு படம் முடியாமல் அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ண மாட்டாங்கன்னு. இப்போது 10ஆம் தேதி மார்ச் சைன் பண்ணுறோம். அப்போ 7 படம் ப்ரொடக்ஷன் இருக்குது. அப்போ ப்ரொடியூசர் கவுன்சில் செக்ரட்டரி என்ன சொல்லணும், சார் ஏற்கனவே நம்ம பேசணும், இப்போ சைன் பண்ணுவோம், 7 படம் பழைய ஷூட்டிங்கில் இருக்குது, இதை நீங்கள் வந்து பழைய சம்பளத்தில் ஒர்க் பண்ணணும்னு சொல்லணும் இல்லையா? இப்போ அந்த கோரிக்கையே இல்லை. அப்போ சைன் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவர் படம் முடிஞ்சிடுச்சு. இப்போ அந்த இதுவும் இல்லை. இப்போதெல்லாம் நாங்கள் யோசித்து பார்க்கும்போது ஓஹோ இவ்வளோ இதுவாக செல்ஃபிஷாகவும் இவ்வளோ பிளான்டாகவும் இவங்க ஒர்க் பண்ணுவாங்களாங்கிறதே எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோலாம் கூட பிளான் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. அவர் வந்து அது அவங்கங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டார். இப்போ அவங்களுக்கே தெரியாது. இப்போ நாங்கள் வந்து அனலைஸ் பண்ணும்போது தான் இப்போ கூட ஏன் தெரியுதுன்னா, இப்போ வந்து இந்த தமிழ்நாடு தொழிலாளர் சம்மேளனம் ஆரம்பிக்கிறோன்னு அவர் சொன்னது வந்து போன அக்டோபரில் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனால் இது வரைக்கும் நடக்கவே இல்லை. இப்போ கரெக்டாக இப்போ வந்து குடிச்சிருக்காங்க. எப்படின்னா போன மாதம் அவர் ஷூட்டிங் முடிஞ்சிடுச்சு. இப்போ ஒருவேளை அவர் ஷூட்டிங் முடியாமல் இருந்துருந்தால் அவருக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கும். இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணும்போது அவரோட பேரை போடல, அதில் கமலக்கண்ணன் ஒருத்தர் போட்டு விட்டார். அவர் பாவம் ரொம்ப நல்ல மனுஷன், உண்மையாகவும் நல்ல மனுஷன் தான் அவர். அவரை பொருளாளர் போட்டுட்டு அவர் படம் இப்போ கொடைக்கானல் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. இப்போ நாங்கள் அவர் கேட்குறோம், சார் நீங்கள் எங்களுக்கு எதிராக இருக்கிற இதில் வந்து இருக்கிறீங்க, இப்போ எப்படி சார் நாங்கள் உங்களோட ஒர்க் பண்ணுறது? ஐயோ தெரியாது சார், எனக்கு சொன்னாங்க, நான் பண்ணிட்டேன், தயவுசெய்து ஒர்க் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் தான் நீங்களே பொருளாளர், நீங்கள் ஒரு அமைப்பை ஆரம்பிச்சிட்டிங்க, அவங்களே வச்சு ஒர்க் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் வந்து உங்களை படம் பண்ண வேணான்னு சொல்லல. இப்போ எங்களுக்கு நீங்கள் வேணான்னு சொல்கிறீங்க,
வேணான்னு இப்போ விளம்பரம் கொடுக்குறீங்க, ஆனால் வேணும்னு இது பண்ணுறீங்களா? என்ன எப்படி அது முரண்பாடாக நாங்கள் பண்ண முடியும்? அப்போ நாங்கள் ஒரு தெளிவாக சொல்லிட்டோம், தயாரிப்பாளர் எங்களுக்கு வேணுங்க. ஏன்னா எங்ககிட்ட எந்த விதமான அக்ரிமெண்ட்டும் இல்லை, தயாரிப்பாளர் சங்கத்தோடும் இல்லை, ஆக்டிவ் ப்ரொடியூசரும் இல்லை. எங்களுக்கு யாரெல்லாம் வேணுமோ எங்ககிட்ட வந்து லெட்டர் கொடுங்க, நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். இப்போ அது வரைக்கும் அப்போ அந்த மாதிரி கொடுத்துடலாம். இப்போ ப்ரெசண்ட்டாக நடக்கிற படம் வந்து சார் 47 படம் ஷூட்டிங் நடக்குது சார். இப்போ அதில் வந்து ஆக்டிவ் ப்ரொடியூசர் கவுன்சிலிருந்து மொத்தம் 31 படம் அவங்க தரப்பில் நடக்குது. அதுக்கு உண்டான கடிதங்களை அவங்க வந்து எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. 47 அவங்க கொடுத்துட்டாங்க. இதில் வந்து இப்போ லைக்கா ப்ரொடக்ஷன், சன் பிக்சர்ஸ் 2 படம் நடக்குது, ஜெயிலர், கூலி இவெல்லாம் நடக்குது. இவங்க வந்து 2த்துலேயும் மெம்பராக இருக்காங்க. அப்போ 2 பேருக்கும் பொதுவாக அவங்க தனியாக லெட்டர் கொடுத்துட்டாங்க, எந்த இதுவும் இல்லாமல் அவங்க தனியாக லெட்டர் கொடுத்துட்டாங்க. அது ஒரு ஆமாம், லைக்கா ப்ரொடக்ஷன்ஸும் சன் பிக்சர்ஸும் டைரெக்டாக அவங்க எந்த அமைப்புன்னு இல்லாமல் கொடுத்துட்டாங்க. நாங்கள் ப்ரொடியூசர் கவுன்சிலாக இதுவாக இல்லாமல் நாங்கள் இப்போ எங்கள் படம் நடக்குது, நீங்கள் எங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுங்க, நாங்கள் உங்கள் சம்பளத்தை கொடுத்துறோம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இவங்க ப்ரொடியூசர் கவுன்சிலில் 15 பேர் வந்து நாங்கள் ப்ரொடியூசர் கவுன்சில் மெம்பராக இருக்கோம், உங்கள் சம்பளத்தை நாங்கள் கொடுத்துட்றோம், உங்கள் இதுக்கு வந்து எங்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும். 15 பேர் கொடுத்துருக்கோம். இப்போ எல்லா ஷூட்டிங் எந்த ஷூட்டிங் நடக்கலை, எல்லா ஷூட்டிங் நடந்தது. எங்களுக்கு வேணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறோம், வேணும்னா நீங்கள் ஒர்க் பண்ணீங்க, அதுதான் விருப்பம். தவிர இப்போ வந்து எங்களுக்கு லாயர் நோட்டீஸில் எங்களுக்கு வந்து நீங்கள் படத்தை நிறுத்திட்டீங்க, அது இதெல்லாம் ஏதோ லீகல் ஏதோ பொய்யோ அந்த பொய்யும் கொடுத்துருக்காங்க. இது இதில் இந்த படம் இது இல்லையா? இல்லை படம் மென்ஷன் பண்ணல. இது கிருஷ்ணா ரவீந்திரன் தான் கவுன்சிலோட லாயருங்க, அவர் அமைச்சிருக்காரு. Our clients state that Tamil Nadu Thiraipada Thozhilalar Sammelanam is an independent union started by some technicians who have grounds against your body, and the same is being administered by member of different cine craft, and the same has nothing to do with our client. இதுக்கு எங்கள் கிளைண்ட் யார்? ப்ரொடியூசர் கவுன்சில். எங்கள் கிளைண்ட்டுக்கும் இந்த அமைப்புக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இது உங்கள் மேலே கோபம் உள்ள சில சினி டெக்னீஷியன்ஸ் வந்து அவங்க ஃபார்ம் பண்ணி இதை வந்து அமைச்சிருக்காங்க, அதுக்கும் எங்களுக்கு எங்கள் சம்மந்தம் இல்லை. இதனோட தலைவர் யார்? அழகன் தமிழ்மணி. அவர் எந்த டெக்னீஷியன் எனக்கு தெரியாது. இதனோட பொருளாளர் யார்? அவர் தயாரிப்பாளர் சங்கம். அவர் வந்து கமலக்கண்ணன், அவர் ஒரு ப்ரொடியூசரு. அவர் எந்த சங்கம் எந்த டெக்னீஷியனாக இருக்கான்னு தெரியல. இதில் எல்லாருமே அவங்களோட மெம்பர்ஸ் தான். அதே மாதிரி இப்போ நம்ம சேகர் சொன்ன மாதிரி இதுவும் கொடுத்ததே வந்து ஃபார்ம் இஷ்யூ பண்ணதே அவங்க தான். ஆனால் வந்து எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு. இதுதான் என்ன நடக்கும்னா, நாளைக்கு பிரச்சனை வரும்போது இவங்களை கழட்டி விட்டுருவாங்க. இவங்களை நம்பி போனாங்க இல்லையா, இவ்வளோ நாள் 50 வருஷமாக அந்த எங்களையே நீங்கள் கழட்டி விடும்போது இன்றைக்கி வந்து ஒரு ஆத்திரத்துக்கு பண்ண இவங்களை கழட்டி விட எவ்வளோ நாள் ஆகும்? ஏற்கனவே இவங்களை நம்பி பெப்சி படைப்பாளன்னு வரும்போது படைப்பாளி ஆரம்பித்து அன்றைக்கி வந்து 2 வருஷம் இவங்களோட போராடி அதை நடத்தும்போது அவங்களுக்குள்ள காம்ப்ரமைஸ் ஆகிடுச்சு. அன்றைக்கி தயாரிப்பாளர் சங்கம் நாங்கள் பெப்சியோட ஒர்க் பண்ணுவோம்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்போ உங்களை நம்பி 3000 பேர் இங்கே நிற்கிறான 2 வருஷமாக, இவன் நிலைமை என்ன ஆகுது? அன்றைக்கி டைரக்டர்ஸ் நாங்கள் அவங்களோட கூட இருந்ததால் அவங்கள பாதுகாத்து ஒரு சங்கத்திலையும் கொண்டு வந்து அவங்கள வந்து சேர்த்து விட்டு அவங்க வாழ்க்கையை நாங்கள் பாதுகாத்தோம். இல்லைனா அவங்க 3000 பேர் ரோட்டில் வந்திருப்பாங்க. நாங்கள் இல்லைன்னா, தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கம் இல்லைன்னா தயாரிப்பாளர் சங்கத்தை நம்பி ஆரம்பித்த அந்த படைப்பாளி அன்றைக்கி ரோட்டுக்கு வந்திருக்கும். அது மாதிரி தான் இன்றைக்கி ஒரு ஆத்திரத்தில் ஏதோ ஒரு இதில் வந்து இந்த பிரச்சனை இப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா நாளைக்கு வந்து அவங்க ரோட்டில் நிற்பாங்க. ஏற்கனவே 25 வருஷம் முன்னாடி எங்களை ரோட்டில் நிறுத்தினாங்க. இன்றைக்கி இவங்க யாரை வேணாலும் பயன்படுத்திக்கலான்னு நிலையில் இருந்தாங்கன்னா இது சரியானது இல்லை. தொழில் தர்மத்துக்கும் சரியில்லை, தர்மத்துக்கும் சரியில்லை. இப்போ பாருங்கள், கொஞ்சம் அங்கங்கே வந்து ஒரு ரப்சர் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ முன்னாடி வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை. இப்போ எங்களுக்கு என்ன பிரச்சனை, இப்போ வந்து கொஞ்சம் இது மாதிரி நடக்கும்போது இவங்க அங்கே போவாங்க, அவங்க அடிப்பாங்க. இதை விரும்புகிறாங்களா? என்ன பிரச்சனை? நாங்கள் அரசாங்கத்துக்கு கூட வந்து கடிதம் கொடுத்துருக்கோம், சிஎம்க்கும் கடிதம் கொடுத்துருக்கோம், டெப்டி சிஎம் கொடுத்துருக்கோம், சாமிநாதன் சாருக்கும் ஐஎன்பி மினிஸ்டரும் கொடுத்துருக்கோம், தொழில் மினிஸ்டர் ஒரு கணேசனுக்கும் கொடுத்துருக்கோம். இதுபோல் வந்து இந்த ஒரு லா அண்ட் ஆர்டர் பிரச்சனையோ இல்லை வந்து அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தயவுசெய்து சீக்கிரத்தை எங்கள் சைடு தப்பு இருந்தால் நாங்கள் இப்போவும் சொல்கிறோம், எங்கள் சைடு தப்பு இருந்தால் நாங்கள் சரி பண்ணிக்க தயாராக இருக்கோம். எங்களுக்கு எந்த யுகமும் இல்லை. எங்களை நம்பி 65,000 தொழிலாளர் இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கை தான் எங்களுக்கு முக்கியம். தவிர நாங்கள் வந்து இதில் ஏதாவது தவறாக இருந்தால் எங்களை திருத்திக்க நாங்கள் தயாராக இருக்கும். என்ன தவறுன்னு சொன்னால், ஏன்னா ஒரு கட்டமும் ஒரு தவறை நீங்கள் சுட்டி காமிச்சிட்டே வரீங்க.
அதனால் எதுதான் தவறுன்னா அந்த தவறை சரி பண்ண நாங்கள் தயாராக இருக்கோம். இப்போ என்ன பிரச்சனை, இப்போ வந்து எங்கள் நிலைமை யோசிச்சு பாருங்கள். இந்த 47 படங்களில் இப்போ 31 படங்கள் வேணுமா 15 படங்கள் வேணுமானுங்கிற முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இப்போ நாங்கள் வந்து எங்களை நிறுத்துகிறாங்க. அப்போ நாங்கள் சொல்கிறோம், இது மாதிரி எங்களுக்கு இந்த கட்டாயத்துக்கு உங்களோட பிரச்சனை நீங்கள் தீர்த்துங்க, எங்களையே அந்த நிர்பந்தம் கொண்டு வரீங்க, நீங்களே பிடிச்சிங்க. இப்போது நீங்களா அவங்களாங்கிற இது வந்து எங்களால் சரி பண்ண முடியாது. அதை நீங்களே அப்போ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. இதனோட ஆரிஜின் வந்து அங்கே தான். அதை சரி பண்ணால் தான் சரி பண்ண முடியும். இது எங்களால் அவங்க சண்டை போட்ட அண்ணன் தம்பிங்களை நாங்கள் போய் சேர்க்க முடியாது. மன்னும் சொல்லலாம், நாங்கள் அண்ணன் தம்பிங்க அண்ணங்களும் சேர்ந்துக்கலாம்னு சொல்லலாம். இன்றைக்கி எப்படி சொன்னாங்களோ, என் தனுஷ் படத்துக்கு நடிகர் சங்கம் தயாரிப்பாளர் சங்கம் தானே இது, நீங்கள் யார் உள்ளே வந்ததுக்குன்னு. நாங்கள் எப்படி உள்ளே வந்தோம், நீங்கள் தானே கடிதம் கூப்பிட்டு எங்களை உள்ள கூப்பிட்றீங்க. அன்றைக்கி உங்களுக்கு தேவைப்படும் போது கூப்பிடுவீங்க, தேவைப்படாமல் கழட்டி விட்டுட்டு இன்றைக்கி நாங்கள் நடிகர் சங்கத்துட்டு போவீங்கன்னு சொல்லுவீங்க. அது உங்கள் விருப்பம். சார், அந்த தனுஷ் படம் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கலாம்னு சொன்னாங்க, அது எந்த படத்துக்கு வருது சார்? வெந்து தணிந்தது காடு முதல் சார். ரெண்டாவது வந்து இப்போ வந்து இப்போ மணி சார் படம் பண்ணுறாங்க இல்லைங்களா, தக் லைஃப். அது வந்து வாய்மொழியாக சொல்லிட்டாங்க. இட்லி கடைக்கு நிறுத்திட்டோம், வாய்மொழியாக கொடுத்துட்டாங்க. இப்போ மெட்ராஸ் டாக்கீஸ் படம் வந்து தக் லைஃப்பில் அந்த படத்துக்கு போகக்கூடாதுன்னு இப்போ எவ்வளோ பேரோட தான் நாங்கள் வந்து இது பண்ணோம். அவங்களே இப்போ மெட்ராஸ் டாக்கீஸ் அவங்களோட மெம்பரு, அவங்கள கூப்பிட்டு சார் இது மாதிரி சிம்பு படம் வச்சுருக்கேன், இது முடிச்சுட்டு போங்கன்னு சொன்னால் அவங்க 2 பேரை பேசி முடிச்சுட்டு போயிடலாம். இப்போ நான் ஷூட்டிங் போகிறவங்கள அவங்க ஹைதராபாத் போகிறாங்க, அவங்கள ஷூட்டிங் நிறுத்தி நாங்கள் வந்து எங்கள் மெம்பர்லாம் திரும்பி வாங்கன்னு சொல்லி ஊருக்கே தெரிஞ்சு அது வந்து பத்திரிகையில் வந்து எவ்வளோ தான் நாங்கள் போராடுறது. எல்லோரும் எல்லாருக்கும் எங்கள் மேலே கோவம் வருதுல்ல, ஏன் நிறுத்துனீங்கன்னு. நடிகர் சங்கத்துக்கு கூட நிறுத்த சொன்ன அவங்க மேலே கோவம் வராமல் வராத எங்கள் மேலே கோவம் வருது. சார், இதுக்கு தான் நிறைய ப்ரொடியூசர் வந்து அதர் ஸ்டேட்டில் போய் படம் பண்ணுறாங்களா, ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணினே இருப்பாங்க. ஏன்னா கதிரேசனுக்கும் உங்களுக்கும் உள்ள பிரச்சனையை எங்களுக்கு பிரச்சனை இல்லைப்பா, என்னன்னா தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன். எப்படி எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சொல்கிற விஷயமே வந்து நாங்கள் சொன்ன எதுவுமே கேட்க மாட்டாங்க. இப்போ இவ்வளோ கேட்டிருக்கோம்னு நாங்கள் சொல்லிட்டோம் இல்லையா? நீங்கள் என்ன சொல்லி நாங்கள் 2 விஷயம் சொல்லிட்டோம் சார். ஒன்று, ஆர்டிஸ்ட்டுக்கு ரெட்டு போடும்போது நடிகர் சங்கத்தை கலந்து ஆலோசித்து போடணும், அப்போ தான் நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஒன்று. ரெண்டாவது, அவங்களுக்கு ஒர்க் பண்ணாது, அந்த சங்கத்துக்கு ஒர்க் பண்ணாது, இந்த சங்கத்துக்கு ஒர்க் பண்ணாது சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ எல்லாம் கலந்து பண்ணுறீங்க. அதனால் வந்து அதை எங்களால் நிறைவேற்ற முடியாது. நீங்களே வந்து கூப்பிட்டு பேசி முடிச்சுக்கணும். இந்த 2 தவிர எந்த பிரச்சனையும் நாங்கள் வந்து அவங்கள இது வந்து நாங்கள் மீறவே இல்லை. அவங்க போட்ட அக்ரிமெண்ட்டில் எவ்வளோ அவங்க பண்ணலங்க சொன்னால் வந்து இதுவாகிடும். தினசரி ஊதியத்தை தினசரி கொடுக்கணும். இப்போ ஒன்று போட்டிருக்காங்க, தொழிலாளரோட வேர்வை நிலத்தில் விழுந்து காயறதுக்கு முன்னாடி வந்து எங்கள் சம்பளத்தை நாங்கள் கொடுத்துருவோம், நீங்கள் இந்த கூட்டமைப்பு சேருங்கன்னு. அவன் ரத்தம் சுண்டி போய் சாகிற அளவுக்கு பணம் வராது கொஞ்சம் பேர் இருக்காங்க. எல்லாரையும் நான் சொல்லலை, கொஞ்சம் பேர் இருக்காங்க. அந்த போட்டவர் இருக்கார், அது தலைவராக இருக்கார் இல்லையா, 3 வருஷம் ஆச்சு அவங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டி. இவர் எப்படி அவரை நம்பி வரவங்களுக்கு கொடுக்க போகிறாங்கன்னு தெரியாது. வாசகங்கள் வாட்ஸ்அப்பில் போகிறதுக்கு நல்லாயிருக்கும், ஆனால் செயல்முறையில் வந்து செயல்படுத்தணும் இல்லையா. அவன் வந்து இப்போது நாங்கள் போராடி எங்கள் மேலே என்ன உங்களுக்கு கோவம் வரும், சம்பளம் கேட்டோம் கொடுக்கலன்னு. உங்களே நம்பி வரவங்களை என்ன பண்ணுவீங்க நீங்கள்? உங்களுக்கு தொழிலாளர்கள் தேவையில்லை, உங்களுக்கு கொத்தடிமைகள் வேணும், சம்பளம் வாங்காமல் வேலை செய்கிற தொழிலாளர்கள் வேணும். இதுதான் உங்களுடைய. சார், இப்போ 40 படத்துக்கு மேலே நீங்கள் பண்ண போகிறீங்க, பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து அதிகமான சம்பளம் கேட்கறதுனால தான் நிப்பாட்டினாங்க. இப்போ நீங்கள் என்ன அதிகமான சம்பளம் கேட்கல சார்? அதிகமான சம்பளமே இல்லை சார், அவங்க என்ன கையெழுத்து போட்டாங்களோ அந்த சம்பளம் தான் சார் கேட்குறோம். அவங்க 2022 மார்ச் 11ஆம் தேதி கையெழுத்து போட்டு என்ன சம்பளம்னு ஃபிக்ஸ் பண்ணாங்களோ அந்த சம்பளத்தை தான் இப்போ வாங்கிட்டு இருக்கோம். இது அதிக சம்பளம் வாங்கலை, அது கூட்டியும் வாங்கலை, குறைச்சும் வாங்கலை, உடனே கொடுங்கன்னு கேட்குறோம். சார் இன்றைக்கி வேலை செஞ்சோமா இன்றைக்கி கூலி கொடுத்துருங்க. நீங்கள் வந்து சில பேர் 3 நாள் ஆகுது, சில பேர் 30 நாள் ஆகுது, சில பேர் 3 மாதம் ஆகுது. அது எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. அதுதான் மெயின் பிரச்சனையாக வரும். சார், தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் வந்து இப்போ வந்து வக்கீல் நோட்டீஸ் கொடுத்தாங்க. இப்போ உங்கள் சைட்லேருந்து உங்கள் அட்வொகேட் யாரும் வந்து பதில் நோட்டீஸ் கொடுத்துருக்கீங்க. இப்போ நேற்று தான் வந்து கொடுக்க போகிறீங்க நீங்கள்? இதில் வந்து உண்மையாக கொடுக்க போகிறோம். லெட்டர்லேயே சொல்கிறேன் சார், பணிபுரியும் ஊழியருக்கு தற்போது வழங்கப்படும் ஊதியமே வழங்கப்படும் என்று உறுதியளிக்கிறேன்னு சொல்லி லெட்டர்லேயே போட்டு அவங்க மென்ஷன் அவங்ககிட்ட கொடுக்கும்போதே ப்ரொடியூசர் நாங்கள் அதிகமாக கேட்டதாக நாளைக்கு நினச்சிக்க கூடாதுன்றதுக்காக தற்போது என்ன சம்பளம் கொடுக்குறாங்களோ அதே நடைமுறையில் தற்போது ஒப்பந்தத்தில் உள்ள ஊதியம் வழங்க ஏற்றுக்கொள்கிறோம், அவ்வளோதான் கொடுக்குறதே. இப்போ நாங்கள் வந்து இப்போ உங்களுக்கு சொன்னது தான் இப்போ அதில் சொல்ல போகிறோம். அப்படி நீங்கள் ஆரம்பிக்கலாம், ரொம்ப சந்தோஷம், ஒரு அனௌன்ஸ் பண்ணிவிடுங்க எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு. அப்போ எங்களோட அப்போ என்ன பிரச்சனை? ஏன் போய் நீங்கள் உங்களுக்கு ப்ரெஸ் மீட் கொடுத்தோம் யார் சார்? அப்போ நான் என்ன தான் சொல்கிறது, நான் என்ன சொன்னேன்னு கேட்பார்ல அவர் இந்த பாஷாவில், உண்மையை சொன்னாரு. சப்போர்ட் இருக்கா சார்? இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு, எந்த முன்னணி ஹீரோவாரு என்னப்பா பிரச்சனை பண்றீங்க, என்ன ஆச்சு, யாரு? அதுதான் இப்போ தமிழ் சினிமாவோட சம்மந்தப்பட்டவங்க வருத்தப்படக்கூடாது. ஒரு குடும்பத்தில் பிரச்சனை நடக்கும்போது என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டால் நல்லாயிருக்கும். அடிச்சுக்கிட்டு சாப்பிட்டோன்னு விட்டுட்டாங்கன்னா இது என்ன மாதிரி குடும்பம், இவங்களுக்காக இவ்வளோ நாள் நம்ம ரத்தம் சிந்தி வேலை செஞ்சோன்னு போவோம். அன்றைக்கி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் இருக்க வரைக்கும் சினிமாவில் என்ன நடந்தாலும்
முதல்ல அவங்க செட்டில் பண்ணுவாங்க. இது ஒரு இது இருந்தது. அதுக்கப்புறமா வந்து விஜயகாந்த் சார் வந்த பிறகு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அது யாராக இருந்தாலும் அவருக்கு அதில் சம்மந்தம் இருக்கோ இல்லையோ அதை கூப்பிட்டு சரி பண்ணி கொஞ்சம் சரி பண்ணார். அதுக்கப்புறமா வந்து இவர் வந்த பிறகு கூட யார் சரத்குமார் சார் வந்த பிறகு கூட அது கொஞ்சம் இருந்தது. அதுக்கும் அரசு தரப்பில் வந்து எங்களுக்கு எப்பவுமே வந்து எங்கள் பிரச்சனை இருந்தால் அது உடனே வந்து அதை கூப்பிட்டு பெரிய பிரச்சனை வரும்போது கூட வந்து நேரடியாக மினிஸ்டர் அனுப்பிச்சிட்டார் கலைஞர். அப்போ அனுப்பிச்சு என்ன உங்கள் பிரச்சனை, பொன்முடியெலாம் நேராக அங்கே ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்க, என்ன பிரச்சனை வாங்க 2 பேரும் உட்காந்து பேசுவோம் அப்படின்னு உட்காந்து 2 பேரை வர வச்சு பேசினாங்க. இது வேணா இப்போ அது பிரச்சனையாக ஒன்றும் வரல, ஏதோ சின்னதாக அவங்க இருக்காங்க. இந்த முறை வந்து ஏன் அரசு கிட்ட இருந்து அந்த மாதிரியான இல்லை அது இப்போது அன்னைக்கு வரும்போது வந்து இல்லை உங்களுக்கு ஏதாவது கான்ட்ரவர்ஷியல் வேணும்னு கேட்கக்கூடாது. இல்லை இப்போ என்னென்னா சார் அன்னைக்கு வந்து இருந்த பெப்சி வேறு சார், அன்னைனா அடித்து உடச்சிடுவாங்க. இன்றைக்கி நாங்கள் வந்து அமைதிப்படுத்தி வச்சுருக்கோம். அன்றைக்கி இருந்த இது வந்து என்னென்னா அவங்க எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. இப்போ நாங்கள் அவங்களை எல்லோரும் ஜனநாயகப்படுத்தி அந்த வன்முறையெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் வந்து அவங்களை எல்லோரும் வந்து ஒரு அமைதிப்படுத்தி. இப்போ தான் வந்து அதை ஒரு இப்போ பாருங்கள் முந்தானத்து வரைக்கும் ஆள் இல்லை, இப்போ அடுத்த லெவல் வந்துருக்கு. இப்போ ஷூட்டிங் 2-3 ஷூட்டிங்கில் போய் தள்ளுமுள் நடந்திருக்கு, அது வந்திருக்கு. இப்போ வெளியே இப்போ வீடியோ அனுப்புகிறாங்க, இப்போ இது மாதிரி வருது. நம்ம அவங்களுக்கு கூட்டு அட்வைஸ் பண்ணுறோம், இது மாதிரி எதுவும் நம்ம சைடு வரக்கூடாது, கொஞ்ச நாள் மிஸ்டேக் ஆனாலும் பரவாயில்ல நம்ம சைடு வரக்கூடாது. அப்போ நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். இதை ரப்சர் பண்ணி பெரிய விஷயம் ஆக்கிறது வந்து இது இல்லை, நெருக்கடி கொடுக்குறது. ஆனால் வந்து இப்போ அவங்க இவரும் பேசினார் வந்து டெப்டி சிஎம் பிஏ பேசினாங்க, இது வந்து மினிஸ்டர்கிட்ட சொல்லியிருக்கோம், கூப்பிட்டு பேசுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு போகிற அளவுக்கு இது ஏதோ இவங்களுக்குள்ளே நடந்துகிட்டே இருக்குல்ல. இது வந்து இது புதுசாக இல்லை. அன்றைக்கி பெப்சி படைப்பாளிங்கிறது வந்து ஒரு பெரிய அடித்தடி தகராறாக வந்தது. இது வந்து வழக்கமாக ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு அறிக்கை போரா இருக்கு, அது மாதிரி இது ஒரு அக்கப்போர் நினச்சிக்கிட்டாங்க நினைக்கிறேன். ஒரு அறிக்கை விட்டுட்டு இப்போ வந்து இல்லை அப்படின்னு சொல்றது வந்து இது ஒரு மிரட்டலாக இருக்குமா பெப்சிக்கு அப்படின்றது தான். அது தயாரிப்பாளர் சங்கத்துல இருந்தா அவங்களே ஒரு பிரஸ் மீட்டை வச்சு சொல்றாங்க, நாங்க வந்து தனி ஒரு சம்மேளனம் ஆட்டம் ஒரு பெப்சி ஆட்டம் புதுசா வந்து டெக்னீஷியன்ஸ் யூனியன் எல்லாமே டோட்டலா சேர்த்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு இல்லைன்னு சொல்லி வக்கீல் நோட்டீஸ் மூலமா சொல்றாங்கன்னும் போது முதல்ல வந்து பெப்சி மிரட்டி பார்க்கணும்னு யோசிச்சாங்களா, யாரோ ஒரு தனி நபர் அந்த மாதிரி ஆசைப்பட்டு செய்ததா? அது இல்லை, அதுதான் ஒரு திட்டமிடல் இல்லாமல் இருக்கும். இப்போ லாயர் சொல்லியிருப்பார், நீங்கள் வந்து இது மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறது வந்து ஒரு ப்ரொடியூசரே வந்து ஆரம்பிக்கிறதுங்கிறது அவங்களுக்கு வந்து லீகலாக வந்து பாயிண்ட் கரெக்டாக இருக்கும், எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு வந்து. இப்போ நாங்கள் லாயர்கிட்ட போகும்போது 2 பேரும் அடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு வந்து ஒருத்தர் வரார் லாயர்கிட்ட. லாயர் சொல்கிறாரு, என்னை 7 இன்ச்சு நீளமுள்ள கத்தியால் உன்னை கொண்டு விடுவேன் என்று கூறிக்கொண்டே வந்தார் அப்படின்னு. அவன் சொல்கிற கிளைண்ட் சொல்கிறான், சார் அது மாதிரி சொல்லலையே, யோ உன் கேஸ் நிற்கணும்னா இப்படி தான் லாயர். அப்போ இவங்க லாயர் அட்வைஸ் பண்ணுவார், நீங்கள் பண்ணதெல்லாம் தப்புங்க, அது மாதிரி பண்ணால் கேஸ் நிற்காது, இது மாதிரி பண்ணாதான். அப்போ அவர் எது சரியோ அதை எழுதுகிறாங்க இல்லையா. அப்போ அவங்க நடைமுறையில் அவங்களுக்கே வந்து அந்த நடைமுறை தவறு இருக்குங்கிறது அவங்களோட சைடில் அவங்களுக்கே தெரியுது. இப்போ நான் குற்றம் சொல்ல விரும்பலை. இப்போவும் வந்து என்னென்னா நாங்கள் ஏறக்குறைய 25 வருஷமாக வந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தோடு எனக்கு நெருங்கிய உறவு இருக்குது. ராம் முரளி சார் வந்து எனக்கு வந்து ரொம்ப 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 இணக்கமான நாள். அவருக்காக பல விஷயங்கள் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுவோம். ராதாகிருஷ்ணன் அதுக்கு முன்னாடியிருந்தே தெரியும், அவர் உண்மையாகவே வந்து ஒரு பெரிய இதுவும் இல்லை, தப்பான ஆள் இல்லை. கொஞ்சம் பண்ணணும் வந்து சின்ன ப்ரொடியூசர் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாரு. அது ஏதாவது என்ன பண்ணணும்னு அது தெரிஞ்சு அது இணைந்து பண்ணால் நிச்சயமாக ஒரு நல்ல இது பண்ணலாம். அது எங்களை பகைச்சிக்கிறதால நிச்சயமாக, அதாவது எங்களுங்கிறது நான் சொல்கிறது தொழிலாளர்களை பகைச்சிக்கிறதால அவங்களுக்கு எந்த நன்மையும் இல்லை. அவங்களோட சேர்ந்து பயணித்து அவங்களுக்கு வந்து 6 கோடி கீழே இருக்கிற படங்களுக்கு வந்து நாங்கள் பல்வேறு விதமான நன்மைகளை அவங்க சலுகை கொடுத்துருவோம். ஸ்மால் பட்ஜெட்டுக்கு இது வரைக்கும் இந்தியாவில் அது இல்லை, இந்தியாவில் அந்த திட்டம் இல்லை. அப்போது அதை சரி பண்ணி கொடுக்கணும்னா நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கணும். எங்களோட மெம்பர்ஸை வந்து இதெல்லாம் பண்ணலாம். சண்டேல ஒர்க் பண்ணால் கூட நம்ம வந்து வெளியே போனால் டபுள் பேட்டா வாங்கிட்டு இருந்தோம், நம்ம சிங்கிள் பேட்டா வாங்கிக்கலாம். இதெல்லாம் சொல்லி நம்ம சின்ன ப்ரொடியூசர் பாவம் பண்ண முடியாது, இதையெல்லாம் சொல்லி அவங்க கன்வின்ஸ் பண்ணுறோம் இல்லையா. அது எவ்வளோ கஷ்டமான வேலை. புதுசாக வாங்கி கொடுக்காமல் இருந்தால் பரவாயில்ல, இருக்கிறத குறைக்கிறதான்னு சொன்னால் என்ன எப்படி பார்ப்பாங்க. ஆனாலும் இந்த படம்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு வந்து அவங்களை கன்வின்ஸ் பண்ணுறோம். சின்ன நீங்கள் இவ்வளோ வருத்தப்பட்டீங்க, நிறைய ஆக்டர்ஸ் எனக்கு ஹெல்ப்பே பண்ண மாட்டாங்கன்ட்டு. இங்கே ரஜினி கமல் உச்சபட்ச நடிகர்லாம் இருக்காங்க. அட்லீஸ்ட் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணி உங்கள் சங்கத்தோட போய் அவர்கிட்ட கேட்டிங்கன்னா, அவங்ககிட்ட போய் கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு நல்லது நடக்கும்ல. நீங்கள் அப்ரோச் பண்ணாமல் அவங்க விட்டு வர மாட்டாங்க. இதை அப்ரோச் பண்ணீங்களா அவங்க சைடில் ஏதாவது பண்ணுற வேலையாகிட்டு இப்போ இல்லை சார், என்னன்னா இப்போ கேட்டதான் இப்போ ஹெல்ப் கேட்டால் தான் நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்க. அது கரெக்டு, நீங்கள் சொல்கிறது கரெக்டு. நம்ம முதல்ல வந்து அரசுக்கு கடிதம் கொடுத்துருக்கோம். நீங்கள் சொல்கிற மாதிரி கூட பேசலாம். இப்போ வந்து நமக்கு எதுக்கு நம்ம நினைக்கலாம். இப்போது முன்ன மாதிரி வந்து இது ஒரு குடும்பமாக இருந்த இது இல்லை, ஒரு அலுஃபா எல்லாமே கார்ப்பரேட் ஆகிட்டாங்க. அதனால் வந்து அந்த அவங்களுக்கு சரியாக வருமா, அவங்க நம்மளை இதை கன்சல்ட் பண்ணுவாங்க, 2 பேரோட சண்டை நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு நினைப்பாங்களா அப்படின்லாம் எங்களால் இது பண்ண முடியல. அப்போது அவங்களுக்கு ஒரு நிர்பந்தத்தையோ இல்லை ஒரு எம்ப்ராஸ்மெண்ட்டையோ கொடுக்க விருப்பம் இல்லை எங்களுக்கு. அவங்களே வந்து என்ன பிரச்சனை, அவங்க பிரச்சனை கேட்டால் நம்ம நாங்கள் எல்லாருக்கும் அவங்களும் எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தான்.
நாங்களும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். இன்னும் அவங்க பிரச்சனை ஏன் அப்படின்னு கூப்பிட்டு அவங்களா பேசலாம். இப்போ நம்ம போய் பேசும்போது அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு எம்ப்ராஸ்மெண்ட் கொடுத்து நம்ம சொல்லி அதை அவங்களால பண்ண முடியலன்னா ஒரு எம்ப்ராஸ்மெண்ட் இருக்கும். அது நாங்கள் அது வேண்டாம்னு நினைக்கிறோம்.